நெல்லை மாவட்டத்தில் தாது மணல் உள்ளிட்ட கனிமங்களை சட்டவிரோதமாக எடுத்த விவி மினரல்ஸ் உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் அரசுக்கு கனிம வள கட்டணம் மற்றும் உரிமை தொகையாக 3528 கோடி ரூபாய் செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தாதுமணல் எடுத்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த 2013ஆம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டது. இதேபோன்று வழக்கறிஞர் வி. சுரேஷை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்த குழுக்கள் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக தாதுமணல் அள்ளப்பட்டது உறுதியானது. இந்த நிறுவனங்கள் 88 லட்சம் டன் தாதுமணலை சட்டவிரோதமாக எடுத்துள்ளதால் அவர்களிடமிருந்து 5832 கோடியை வசூலிக்க வேண்டும் என்றும் அறிக்கை அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தாதுமணல் அள்ளியதாக 6 கனிமவள நிறுவனங்களுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் சட்டவிரோதமாக கார்னெட், இல்மனைட் உள்ளிட்ட 6 கனிமங்களை எடுத்த 6 நிறுவனங்களுக்கும் அரசுக்கு 3528 கோடி கனிமவள கட்டணம் மற்றும் உரிமை தொகை செலுத்த வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதில் விவி மினரல்ஸ் நிறுவனம் மட்டும் 2002 முதல் 2014ஆம் ஆண்டு வரை நெல்லை மாவட்டத்தில் 27 லட்சம் டன் தாதுமணலை சட்டவிரோதமாக எடுத்ததாகவும் அதற்கான உரிமை தொகை மற்றும் கனிமவள கட்டணமாக 2195 கோடி செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். தாதுமணல் எடுப்பது 2013ஆம் ஆண்டு முதல் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்துள்ளது உறுதியாகியுள்ளது. தடையை மீறி 2013க்கு பிறகு தாதுமணல் எடுத்தது தொடர்பாக தனி நோட்டீஸ் வழங்கப்பட இருப்பதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியரை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.